சினிமாவில் நிறைய ஜெனியர் இருக்குது. அதில் கிரைம் த்ரில்லருக்குன்னு சொல்லிட்டு தனி ஃபேன் பேசிஸ் உண்டு. தமிழ்லையும் மற்ற லாங்குவேஜஸ்லையும் வந்து 100 நல்ல கிரைம் த்ரில்லர் படத்தை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் புதிய பறவை. இந்த படத்தை நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாரு. கிரைம் த்ரில்லருக்கெல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க்கான ஃபிலிம் தான் இது. ஒரு நார்மல் லவ் ஃபிலிம் மாதிரி ஸ்டார்ட் ஆகிற படம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு த்ரில்லர் ஜோனுக்குள்ளே போகும். கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ரீவாட்ச் பண்ணுவீங்க. ஒரு ஃபிலிம் மேக்கராக ஒரு உண்மையையும் பொய்யையும் எப்படி வந்து விஷுவல் பண்ணணும் அப்படின்றத இந்த படத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் வர சில சீன்ஸும் டைலாக்கும் நார்மலாக கடந்து போகிற மாதிரி இருக்கும். நான் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சீன் இந்த பர்பஸ்க்கு தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு யோசிக்க தோணும். இந்த படம் பிரைம் வீடியோலையும் யூடியூப்லையும் அவைலபிள் இருக்குது. 2014 வந்து தெகிடி பி ரமேஷ்ன்றவரோட டைரக்ஷன்ல அசோக் செல்வன், ஜனனி அப்படிலாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர். இந்த படத்துல காட்டுற கிரைம் கொஞ்சம் புதுசா இருக்கும். ஹீரோ ஒரு கிரிமினாலஜி படிச்ச ஸ்டூடெண்ட் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சில வந்து ஒரு வேலை பார்க்குறாரு. அந்த வேலைக்காக ஒரு சில பேரை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனை, அதுக்கு பின்னாடி இருக்க கிரைம் என்னன்னு சொல்லிட்டு இந்த படம் இருக்கும். இந்த படம் ஹாட்ஸ்டார்ல அவைலபிள் இருக்குது. 2017 சிவி குமார் டைரக்ஷனில் வந்த மாயவன், சந்தீப் கிஷன், டேனியல் பாலாஜி, அப்புறம் ஜாக்கி ஷெரூப் இவங்கெல்லாம் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. அடுத்தடுத்து நடக்கிற மர்டர், கிரிமினல்ஸோட ஸ்ட்ரேஞ்ச் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கிரைம் த்ரில்லர். இந்த படம் யூடியூப்லேயே அவைலபிள் இருக்குது. டைரக்டர் அறிவுலகன் டைரக்டர்ல வந்து ஈரம். இந்த ஜெனர்ல இந்த படத்தை பார்க்குற சில பேருக்கு ஷாக்காக இருக்கலாம். பட் இது ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் தான். ஒருவேளை இந்த படத்தோட சப் ஜெனர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுள் பண்ணாம பிளாட் பாயிண்ட் பார்க்காம அப்படியே போய் படத்தை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும். இந்த படத்துல ஆதி, சிந்து மேனன், நந்தா எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்டை ஒரு லேடி சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த சூசைட் கேஸை ஹீரோ எடுத்து விசாரிக்கிறாரு. அதுக்கடுத்து அந்த கேஸை எப்படி சால்வ் பண்றாரு அப்படின்றதான் கதை. இது வரைக்கும் நீங்க இந்த படம் பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பா பாருங்க. யூடியூப்லேயே இந்த படம் இருக்குது. ஹாலிவுட்ல 2006 வந்த தி டாவின்சி கோட். நிறைய பேருக்கு இந்த படம் தெரியாம இருந்திருக்காது. கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர், அட்வென்ச்சர் த்ரில்லர் இப்படி சொல்லிட்டு எந்த ஜெனர்ல வேணாலும் இந்த படத்தை சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஒரு பெரிய சர்ச்சையே வந்துச்சு. ஒரு மர்டர் ஒன்று நடக்குது. அந்த மர்டருக்கு முக்கியமான ஒரு க்ளூவா இருக்கிற சிம்பிள், அந்த சிம்பிளோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிம்பாலஜிஸ்டா இருக்கக்கூடிய டாம் ஹாங் கிட்ட வராங்க. அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண போய் இதுல ரிலீஜியஸ், ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிறைய பசில்ஸா வரும். சில படம் பார்க்குறப்ப நம்ம மூளை நல்லா பரபரப்பா வேலை செய்யற மாதிரி இருக்கும். இந்த படம் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். 2000 வருஷமா மனுஷங்க பிலீவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தையே இந்த படம் கேள்வி கேட்கும். கொஞ்சம் கிறிஸ்டியானிட்டி பேஸ்ல இந்த படம் போகும். பட் காமனா எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கும்போது புரியுற மாதிரி தான் இருக்கும். இந்த படம் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல அவைலபிள் இருக்குது. 1954 வந்த அந்த நாள், சிவாஜி கணேசன் நடிச்ச இந்த படத்தை எஸ் பாலச்சந்தர் அப்படின்றவர் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த காலத்திலேயே இந்த படம் வந்து ராஸ்மான் ஸ்கிரீன் பிளே எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது சஸ்பென்ஸ்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் சீன்லேயே சிவாஜி கணேசனை கொண்டுருவாங்க. அவர் எப்படி இறந்தாரு, அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்றத இந்த படத்தில் வர மற்ற கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த படத்தை காட்டியிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். பிரைம் வீடியோவில் இந்த படம் இருக்குது. 1981 வந்த சமீபத்தில் மறைஞ்ச இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவோட டிக் டிக் டிக். இந்த படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருப்பாரு. இவருக்கு கிராமத்து படம் மட்டும்தான் எடுக்க தெரியும்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு பதில் சொல்ற விதமா சிட்டி பேக்ரவுண்ட்ல ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை எடுத்திருப்பாரு பாரதி ராஜா. பத்திரிகைக்கு போட்டோகிராஃபர் வர கமல்ஹாசன் மாடல்ஸை ஃபாலோ பண்ணி போட்டோ எடுக்கிறாரு. ஒரு சிச்சுவேஷன்ல அந்த மாடல்ஸ் கொல்லப்படுறாங்க. அந்த பிரச்சனையில இவர் மாட்டிக்கிறாரு. அதுல இருந்து இவர் வெளியே வந்தாரா, அந்த கொலையெல்லாம் யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்றத அந்த ஸ்டோரி. பிரைம் வீடியோல இந்த படம் இருக்குது. 2016 ரிலீஸ் ஆன துருவங்கள் 16 டைரக்டர் கார்த்திக் நாராயண் டைரக்ட் பண்ண இந்த படத்துல ரட்மான், அஸ்வின் குமார், யாசிகா ஆனந்தன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒரு அல்டிமேட்டா இருக்கும். ஒரு சீனியர் அண்ட் ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கேஸை ஹேண்டில் பண்றாங்க. அந்த கிரைம் கேஸை அவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க, அந்த கேஸை அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ள எந்த மாதிரியான ஒரு பிளே பண்ணுது அப்படின்றது இந்த படத்தோட ஒன்லைன். டைரக்டர் கார்த்திக் நாராயணோட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃபிலிம். நம்மளோட கதையில நம்ம தான் ஹீரோவா இருப்போம், ஆனா மற்றவங்களோட கதையில நம்ம வில்லனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு லைனை எடுத்துக்கிட்டு இந்த படத்தை சூப்பரா பண்ணியிருப்பாங்க. படம் வந்து ஆப்பிள் டிவில வந்து அவைலபிளா இருக்குது. 2017 வந்த 8 தோட்டாக்கள். ஸ்ரீ கணேஷ் டைரக்ட் பண்ணியிருந்த இந்த படத்துல ஒரு போலீஸ் ஆபீசரோட லோடட் கன் ஒன்று காணாம போகுது. அதுல 8 தோட்டா இருக்குது. காணாம போற அந்த கன் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒருத்தர்கிட்ட கிடைச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்றதான் ஸ்டோரி. படம் ரொம்பவே சுவாரஸ்யமா போகும். இந்த படம் G5 OTTல வந்து அவைலபிள் இருக்குது. ஹாலிவுட்ல ஃபேமஸான டைரக்டர் டேவிட் ஃபின்ச்சர் எடுத்த 7 பிராட்பிட் அண்ட் மார்கன் ஃப்ரீமன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மர்டர்ஸ் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. நிறைய கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸோட ஃபேவரட் மூவி இது. இந்த படத்தோட கான்செப்டை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி நம்ம ஊர்ல ஒரு படம் ரீமேக் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம் என்ன படம்னு உங்களுக்கே புரியும். 7 பாவங்களை மையப்படுத்தி கொலை பண்ற ஒரு சீரியல் கில்லர். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இந்த படம் யூடியூப்ல ரெண்டலுக்கு அவைலபிள் இருக்குது.